கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒரு வகையிலான எதிர்பார்ப்பா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. நாங்க வசந்தி ரேடியோ சிட்டில இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததா பகிர்ந்துக்க போறோம். மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரங்க லப்ரு, எனக்கு திருமணமாகும் போது எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய மனசுக்குள்ளார ஒரு பெஞ்ச் மார்க், ஆமா இப்படிலாம் இருந்தாதான் அது ஒரு ஆண் மகனுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அது கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணமான அடுத்த சில மாதங்கள்ல புரிய வந்துச்சு. முதல்ல நிறைய டிசப்பாயின்மெண்ட், சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா போக போக அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான யூனிக்கான விஷயங்களை அவர் ஹைலைட் பண்ணி காட்டினாரா அல்லது நானாவே ஹைலைட் பண்ணி பார்க்க பழகிக்கிட்டேனான்னு தெரியல. எனக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் இந்த ஜென்ரேஷன் தான். ஐம் ஜஸ்ட் 27. ஓகே, ஸோ அதனால நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, நான் உணர்ந்ததை சொல்ல விரும்புறேன். டோன்ட் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வாழ்க்கை ரொம்ப ஈஸியா பாருங்களேன். வாழ்க்கை ரொம்ப பிளசண்டா இருக்கும். நான் கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுக்கோங்கன்னு சொல்ல வரல. க்ரூம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. எங்க யாருமே மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்கிறது கிடையாது. ஒருத்தங்க அந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க மோல்ட் பண்ணீங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எனக்கு சூர்யா பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறோம். பட் சூர்யானா இப்படியேவா இருந்தாரு? நேருக்கு நேர் படம் பண்ணும்போது அதுக்கு பிறகு அவருடைய படங்கள்ல அவருக்கு இருந்த ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவருடைய பிசிக்கா இருக்கட்டும், ஃபிட்னஸா இருக்கட்டும், அவர்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அழகுக்கு பின்னாடி ஜோங்கிற ஒரு பெண்மணி இல்லையா? அந்த மாதிரி கூட நீங்க இருக்கலாம்ல. நாங்க திரையை தாண்டி ஜோ அண்ட் சூர்யா அந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ஜோ வந்த பிறகு சூர்யாவுடைய லைஃப்ல நிகழ்ந்த மாற்றங்கள், இது எல்லாமே நம்ம கண் கூட பார்த்த விஷயங்கள். பட் நமக்கு வசந்தி யாருன்னு தெரியாது. என்னுடைய கண்ணுக்கு வசந்தி கூட இன்னொரு ஜோவா தான் தெரியுறாங்க. ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு.